தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அற்புத குழந்தை இயேசுவின் நவநாள் ஜெபம். தொடக்க ஜெபம். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோரை ஆசீர்வதித்து வரவேற்க கரவிருத்து இங்கே காத்திருக்கின்றேன். ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் மீட்பர், எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை. அந்த அக்கறையினால்தான் எங்கள் மன்றாட்டுகளை கேட்க எங்களோடு இருக்கின்றேன். எனவே எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கனைவும் அழைத்தருளும். வலிமைக்கு உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய் ஆவியாரோடும் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, ஆமென். குழந்தை இயேசுவே, எங்கள் குறைகள் களையவே குரலை கேட்பாயே, குரலை கேட்பாயே. குழந்தை இயேசுவே, எங்கள் குறைகள் களையவே. குழந்தை இயேசுவே, எங்கள் குறைகள் களையவே. பாவம் பிரித்தம்மை ஆழ்கிறது, பாசம் பிரித்தம்மை வாய்க்கிறது. பாவம் பிரித்தம்மை ஆழ்கிறது, பாசம் பிரித்தம்மை வாய்க்கிறது. கனிவுடன் விடுதலை தந்திடுவே, கனிவுடன் விடுதலை தந்திடுவே. பாலகை பாலரை கேட்டிடுவே. குழந்தை இயேசுவே, எங்கள் குறைகள் களையவே. குடும்பமாக அழைக்கின்றோம், குரலை கேட்பாயே, குரலை கேட்பாயே. அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களிலே ஒரு கருணைக்கண்களை திருப்பியளவாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இறக்கமே உருவான இனியரையும் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரங்களை அற்புத குழந்தை இயேசுடைய பாதத்திலே நம்முடைய வேண்டுதல், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே ஒப்புக் கொடுப்போம். இந்த வருடத்துடைய இந்த இறுதி நாட்களிலே நாம் இருக்கின்றோம். 2024ஆம் ஆண்டு யுகமானது இன்னும் ஒரு 10-12 நாட்களிலே நிறைவேற இருக்கின்றது. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோமா? அற்புத குழந்தை இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நன்றியோடு நினைப்போம். இந்த 2024ஆம் ஆண்டிலே ஆண்டவர் எண்ணற்ற புதுமைகளை, அற்புதங்களை ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். எவ்வளவு நல்ல காரியங்கள் நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் ஆற்றி இருக்கின்றார். வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறோம், குடும்ப சமாதானத்தை பெற்றிருக்கிறோம், திருமண பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், குழந்தை பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். குழந்தையை செலுத்த வேண்டும் பொழுது எத்தனையோ நன்மைகளை, தீய கட்டுகள், பசாசுடைய கட்டுகள், சாத்தானுடைய தொல்லைகள் மற்றும் நம்மை விடுவித்து நம் அனைவரையுமே உடல் சுகத்தோடு ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். குழந்தை இயேசு நம் குடும்பத்துக்கு நீரை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற அவருடைய அன்பு வார்த்தைக்கு நாங்கள் இந்த நாளிலே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அவருடைய அளவிழந்த இரக்கத்தை கொடுக்கின்றார். இருந்த குழந்தை இயேசு நம்ம ஒவ்வொருவரையுமே அன்போடு ஆசீர்வதிக்கின்றார். 25 டிசம்பர் மாதத்தில் திருவருகை காலத்திலே பல தேவைகளோடு இருக்கிறோம். ஒப்புக் கொடுப்போமா? விண்ணப்பங்களை, எதிர்பார்ப்புகளை, குடும்பத்துக்கு தேவையான அருள் வரங்களை, அருள் கொடைகளை அற்புத குழந்தை இயேசு நம் குடும்பத்தில் அருள் மாலைக்குமாறு உடல் வல்ல சரீர சுகத்தை, நோய்கள், பேய்கள், சாத்தான தொல்லைகள் மற்றும் நேர்மடியாக அந்த வருகைக்காக நாம் ஆயத்தப்படுத்த வெளிப்பாயிருங்கள், ஆயத்தமாக இருங்கள் என்று வார்த்தைக்கிடுங்க. நாம் ஒவ்வொருவருடைய வாழ்வின் பாதைகளை சீராக்க, செம்மையாக்க ஆண்டவர் அன்போடு அழைக்கின்றார். நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு குழந்தைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆண்டு நடக்க முடியாத காரியங்கள், ஒன்றையாத காரியங்கள், முடியாத காரியங்கள் இன்னும் வருகின்ற நாட்களில் நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கை அற்புத குழந்தை இயேசு நம்மளுக்கு கொடுக்க நம்முடைய வேதனைகள், துன்பங்கள், நெருக்கடிகள், ஏன்னா பல்வேறு விதமான பாடுகள்,
உடல் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், உறவு சார்ந்த சிக்கல்கள், இன்னும் பல்வேறு கடன் பாரங்கள், நிறைய குடும்பத்திலே கடன் பாரங்கள், பொருளாதாரம் சீர்குலைவு, தொழில் வாய்ப்பு குறைவு, இன்னும் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, இன்னும் அரசு வேலை கிடைக்கவில்லை, வெளிநாட்டிலே வேலை கிடைக்கவில்லை, இன்னும் பிள்ளைகள் முயற்சி செய்து இதோ பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டுடைய கரத்தில் கொடுப்பதில் திருமணம் முடிக்காத பிள்ளைகள், நல்ல வேலை கிடைக்கவில்லை, எப்பொழுது வேலை கிடைக்கும், வேலை கிடைத்தால் திருமணம் முடிப்பேன் என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், திருமணமாகி 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் 10 வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கண்ணீரோடு குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு சென்று வந்திருக்கிற மருத்துவரை எடுத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நிரப்பாக ஆசிரியப்படி இந்த ஆண்டு ஏதோ அவருடைய குறைகள் அனைத்து நீ போக்குவீர், ஏதோ சுமைகள் அனைத்து முறையிலே இறக்கி வைக்க வந்திருக்கிற பிள்ளைகளை, கவலைகளை, இடர்பாடுகளை, வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய ஏமாற்றங்களை, விரக்திகளை உங்களுடைய பார்த்து கொடுக்கிற பிள்ளைகளை இது விண்ணப்ப வேலையிலே நீர் ஏற்றுள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உங்களை தொடருமாறு உண்மை இறைஞ்சுகிறோம். நீங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனை நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் நீங்கள் மற்றவற்றை ஏற்றரும். அதனால் ஆதரவை பெற்று தந்தையோடு ஆவியாரோடு மேன்று நாங்கள் வாழ்த்தி பற்றுவோமாக. ஆமென். குழந்தை இயேசுவுக்கு மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். வானக தந்தையாகிய இறைவா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உலகை மீட்ட சுதராகிய இறைவா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தூய ஆவியாகிய இறைவா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அற்புத குழந்தையாகிய இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உண்மை இறைவனின் ஆண்டவருமான குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வியத்தகு முறையில் செயலும் ஒப்பற்ற வல்லமையுடைய குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் எண்ணத்தையும் உள்ளத்தையும் ஆய்த்தையும் ஞானமுடைய குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்களுக்கு உதவிட என்றும் விரைந்து வரும் குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஒரு உண்மையின் மொழியால் எங்கள் இதயத்தின் இருளையை அகற்றும் குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் வறுமையை உடைக்கும் படைவல்லாகிய குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். துன்புறுவோரை தேற்ற நட்புடைய குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஒரு இரக்கத்தால் எங்கள் பாவங்களை மன்னிக்கும் குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்களை திறப்படுத்தும் வல்லமையுடைய குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் இதயங்களை கவரும் வெளிவளர்ந்த குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஒரு கரத்தில் உலகத்தை எங்கள் பேராற்றலை குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஆர்வற்றை உள்ளங்களையும் அன்பு தீயாவற்றை இறைச்சியும் குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எல்லா நன்மைகளை நிரப்பும் குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஆசிரியர்களுக்கு அற்புத கரம் உள்ள குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பக்தர்களின் உள்ளங்களை மகிழ்ச்சியும் இனிய பேரை குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உலகை எல்லா நலன்களால் நிரப்பும் மாட்சியுள்ள குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எல்லா பாவத்திலும் அளவற்றும் நம்பிக்கைக்கு எதிராக இடும் எல்லா நம்பிக்கையிலிருந்து எங்கள் மன்றாட்டை கேட்டவர்களும் அற்புத புரியும் ஒரு ஆற்றலுக்கு எதிராக இடும் சந்தேகத்திலிருந்து எங்கள் மன்றாட்டை கேட்டரும். ஒரு வழிபாட்டில் ஏற்படும் அலட்சியத்திலிருந்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்ணை தாய் தூய மரியாதை வளர்ப்பு தந்தை தூய வளர்ந்தார்களின் பயந்திர வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஒரு பாலபருவத்தின் மக்கள் பக்தியை பரவி காத்து வளர்த்திட வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். அற்புதம் திருக்கிழமை வேட்டு விலகாது இருக்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். எண்ணற்ற நன்மைகளை நாங்கள் என்றும் மறவாதிருக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். உமது திருதயங்கள் எங்கள் உள்ளங்களை மேலும் பற்றியதை செய்ய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையோடு உண்மை கூறி அழைப்பதற்கு உள்ளதை கனிவாய் செய்வெடுக்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். எங்கள் நாடு அமைதியை நிலைத்திருக்க அருள் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எல்லா தீமையிலும் விடுவித்துள்ள வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை பொறுத்தருளும் குழந்தை இயேசுவே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் குழந்தை இயேசுவே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் குழந்தை இயேசுவே. நன்றியோடு மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே அப்பா இயேசுவே, அற்புத குழந்தை இயேசுவே, இதோ நீ குழந்தையாக நீர் இதோ இந்த திருவருகை காலத்திலே இதோ மணமக்களை மீட்க இதோ நீ வருகிறீர் ராஜாவே. ஏசப்பா, இதோ உங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இதோ இந்த ஆண்டு 2024 ஆண்டு உங்களுடைய பிறப்பை கொண்டாட ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் உள்ளார்ந்த ரீதியாக உள்ள ரீதியாக உங்களுடைய பிறப்பை உள்ளத்திலே பெறுவதற்கு இதோ இதயங்களை நீர் கழுவியருளும், இதயங்களை சுத்திகரியும், இதயங்களை தூய்மைப்படுத்தும். இதோ ஆண்டவரே, பரிசுத்தரே, வல்லவரே, அற்புத குழந்தை இயேசுவே, இதோ நீர் எங்கள் இல்லங்களிலே உள்ளங்களிலே குடிகொள்ள
இதோ நாங்கள் ஆசைப்படுகிறோம், வாஞ்சியோடு இருக்கிறோம். இதோ துதிகர மகிமையோடு உடைய பிறப்பை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு இதோடைய வருகையினால் எங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்க இன்னும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க காரியங்கள் ஒவ்வொரு பிரசன்னம் எங்கள் எல்லாத்தை நிரப்பும்படியாக அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். என்னுடைய வாக்குத்தத்தம் இந்த ஆண்டு இதோடைய பிறப்படியாக எங்கள் குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுப்படியாக பிறந்து போயிருக்கிற கணவன் மனைவி, பிறந்து போயிருக்கிற பெற்றோர் பிள்ளைகள் வேண்டுமாய் வந்து சேர்க்க உடைய கிருபையை பொழிப்படியாக இதோ வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், திருமண வரத்திற்காக இந்த ஆண்டு திருமணம் முடியுமா என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உடைய பாதத்தில் கொடுக்கிறோம். தேவரே குலதேசுவே, இதோ கலங்கி போய் வந்திருக்கிற பிள்ளைகள், ஏதோ குடும்பத்திலே ஏதோ குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏகி தவித்து குளத்திலிருந்து கண்ணீரோடு ஒப்புக் கொடுக்கிற குடும்பத்தாரை பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். 5 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் குழந்தை இல்லையே, அவமானத்திலே இதோ எங்களால் இதை தாங்க முடியவில்லையே, ஏன் இந்த நிலை எங்களுக்கு, ஏன் இந்த அவல நிலை ஆண்டவருக்கு நாங்கள் எது குறை ஒன்று வைக்காமல் இதோ எங்களை வாழும் முழுமையாய் அவருடைய பணிகளை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே ஏசப்பா. இந்த ஆண்டு எங்கள் மீது கனிவாய் இறங்கி இதோ எங்கள் மீது உடைய இரக்கத்தை பொழிந்து உனது வாக்கியத்தை கொடுத்தல் வேண்டுமா இதை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் குடும்பத்திற்காக, சமூகத்திற்காக, பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்ணீரோடு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை இயேசுவே எங்கள் குடும்பத்தின் மீது இரக்கமாயிருந்து உங்களுடைய மீட்பை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள மன மாற்றத்தோடு எங்கள் பிள்ளைகள் வாழ இதோ உண்மை மகிமைப்படுத்த, உண்மை பிரியப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை கடைபிடித்து வாழக்கூடிய வல்லமை, ஆற்றலும், இறை நம்பிக்கையும் பிள்ளைகள் கொடுக்கபடியாக நாளில் வேண்டி ஜெபிக்கிறோம். தற்போது பிரதேசவே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவில் பிரியமான குழந்தை பக்தர்களே, இந்த வியாழக்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு செய்தி குறிப்பிடுகிறார். முதல் வாசகத்திலே சிம்சோனுடைய இந்த பிறப்பிலே அவருடைய தந்தை மனோவாகு அவர் தன் வாழ்விலே கடவுள் நம்பிக்கையுள்ளவராக இருப்பதற்கு ஆண்டவரிடத்தில் வெளிப்படுகிறார். அவருடைய துணைவியாருக்கு, மனைவியாருக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு தூதர் அருமையாக சொல்கிறார், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை, ஆனால் நீ ஒரு கருவுற்ற ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது நீ கவனமாக இரு, திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, நீ கருவுற்ற ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் மீது தலைமையில் படக்கூடாது, என் பையன் பிறப்பிலிருந்தே நாசிராக இருப்பான், இஸ்ராயேல் மக்களை பெலிஸ்திய கையிலிருந்து விடுவிப்பான் என்ற ஒரு அருமையான ஒரு செய்தியை சிம்சோனுடைய இந்த பிறப்பிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த வழியில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வார்த்தையை இந்த கருவத்தில் போய் சொல்லுகின்றார். இதோ தூதர் எனக்கு வெளிப்பட்டான், இதோ கருவுற்ற மகனை பெற்றெடுப்பாய், இந்த ஒரு தீட்டானையும் நீ அருந்தாதை, உன்னாலே என் பையன் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கடவுளுக்கு என நாசிராக இருப்பார் என்று வெளிப்படுத்தப்பட்டது என்று அவள் நம்புகின்றார். ஆண்டவர் அருமையாக ஆசையை கொடுக்கிறார். சேராவுக்கும் எகத்தாளுக்கும் இடையே அவர்கள் தங்களுடைய இருக்கும்போது ஆண்டவருடைய ஆவி அவனை தூண்ட தொடங்கியது என்ற நிறைவார்த்தையோடு கடவுள் வெளிப்படுகிறார். ஆவியாளர் நமக்கு வெளிப்படுகின்றார். இதைத்தான் இந்த லட்சத்தை பார்க்கிறோம். செக்கரியா ஒரு அபியா வகுப்பை சேர்ந்தவர், ஒரு குரு, ஒவ்வொரு நாளும் கடவுளை ஊற்றிக்கொண்டே இருப்பவர், ஒவ்வொரு நாளும் கடவுளை துதித்துக் கொண்டே இருப்பவர். அவருடைய வாழ்வில் பார்க்கிறது நேர்மையான ஒரு குடும்பம். செக்கரை எலிசபெத் நல்ல ஒரு பெயருக்கு நல்ல ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு குடும்பம். தங்களுடைய வாழ்விலே கடவுளுக்கு உண்மையாக வாழ்த்தவர்கள், ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்ட ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தவர்கள், நேர்மையாளர்களாக கடவுளுடைய கட்டளைகளை குற்றமற்றவர்களாக கடைபிடித்து தங்களுடைய வாழ்விலே எந்த ஒரு தவறு செய்யாதவர்களாக நீதியோடு இருக்கிறார்கள், வயது முடிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவளுக்கு வாழ்வுகள் விழுந்த பொழுது செக்கரியா தன் வாழ்விலே இறைவனுடைய அந்த ஒன்றிப்பிலே என்னாலும் இருக்கிறார். சீட்டு அவர் பேரிலே விடுகிறது, செக்கரியா பேரிலே விடப்படுகிறது. ஆனால் அந்த வேளையிலே மக்கள் கூட்டத்தில் வெளிவந்து எல்லாரும் ஜெயித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஆண்டுடைய தூதர் அருமையாக வெளிப்பட்டு தன்னுடைய வாழ்வை கொடுக்கின்றார். இதுவரை கலங்காதே செக்கரியாவே, நீ அஞ்சாதே, உன் மனைவி எலிசபெத் ஒரு மகளை பெற்றெடுத்து கொடுப்பார், யோவான் என பெயருவி, மகிழ்ந்து பேருவிக்குள் பிறப்பால் பலரும் வெற்றடைவார், பெரியவராக இருப்பார், வல்லவராக இருப்பார். ஆகவே நீ உன் வாழ்விலே இதை ஏற்றுக்கொண்டு சொல்கிற பொழுது அவர் விசுவசிக்கவில்லை. நாங்கள் வயதானவர்கள், எப்படி இந்த வயதான நாங்கள் குழந்தையை பெற முடியும்? இது நடைபெற எனக்கு எப்படி தெரியும்? என் மனைவியும் வயது வந்தவராயிட்டே என்று ஒரு நம்பிக்கையற்றவராக இருக்கிறார். உடல் அளவிலே
வயதான நிலையிலே, விரக்தியிலே, ஒரு வயதான நிலையில் சொல்லப்படுகிறது, எங்கனம் இது ஆகும், இது இயலாது, இது நடக்காது என்று நம்பிக்கையற்றவராக இருக்கிறார். அப்போது ஆண்டவர் கபிரியேல் வழியாக சொல்கிறார், இதோ நான் கபிரியேல் முன்திருந்து நிற்போம், உன்னோடு பேசுவது நச்சீரவன் கதைக்கு அனுப்பப்பட்டேன், பாரும் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும். என்னுடைய வார்த்தையை நம்பவில்லை, ஆனால் நிறைவேறும் வரை நீ பேச்சற்றவராக இருப்பீர், உம்மால் பேசவே இயலாது என்று சொல்லி கபிரியேல் தூதர் மறைத்து விடுகின்றார். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற நிலையிலே சக்கரையா இருக்கின்றார். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் எலிசபெத் அம்மா கருவுற்று 5 மாதமாக இவர்களுடைய கண்ணிலே கூட படாதவராக மறைந்து வாழ்ந்திருக்கின்றார். காரணம் அவர்கள் இருவரும் சந்திக்கவில்லை. சக்கரையா எலிசபெத் இந்த நாட்களிலே பேச்சற்ற அந்த நிலையிலே எலிசபெத் அவர் சந்திக்கவில்லை, ஆனால் கருவுற்று இருக்கின்றார். அருள் சொல்கின்றார், மக்கள் எனக்கு இருந்த நிகழ்ச்சி நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கொண்டு இந்த நாளில் இவ்வாறு செய்தவர் என்று எலிசபெத் அம்மா நமக்குள்ளே ஒரு நாள் சொல்லி ஆண்டவரை போற்றினார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்புகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் நம்பிக்கை ஒரு புதிய ஆற்றலை பெறுவார்கள் என்று இசையாபத்தம் சொல்கிறது. ஆண்டவரை நாம் நம்பிக்கை கொண்டு வாழ, என் ஆண்டவரே இயேசுவே உம்மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன், அற்புத குழந்தை இயேசுவே உம்மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் கொடுத்திருந்த நாள் ஒரு ஆசிரியப்பட்ட நாளாக வியாழக்கிழமையிலே குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசிரியப்படி வேண்டி அவருடைய ஆசிரியரை இந்த வேலையை நாம் பெறுவோம்.